ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி என்பது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்க முடியும். அப்படி இந்த வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்க நாம் என்ன செய்யணும் தெரியும்? எவ்வளவு பெரிய பங்களா வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு நமக்கு சொர்க்கமாக தெரியும். அப்படி அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிலவ வேண்டுமென்றால் தெய்வ சக்தி அங்கே குடி இருக்கணும். தெய்வ சக்தி ஏற்படுவதற்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அந்த வழிமுறைகளை நான் நிச்சயம் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். அப்படி அதை நம்ம பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். தெய்வ நடமாட்டமும் இருந்துக்கிட்டு இருக்கும். அதை நாமளும் உணரலாம். அந்த வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நம்ம பார்ப்போமா? நாம் இருக்கிற வீடு எந்த அளவு இருக்கிறது என்பது முக்கியம் கிடையாது. நம்முடைய வீட்டில் இருக்கும் நபர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க என்பது தான் முக்கியம். ஆனால் நமக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தி என்பது இருக்க வேண்டும். அப்படி தெய்வ சக்தி ஏற்படுவதற்கு செய்யக்கூடிய வழிமுறைகளை பற்றி தான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்க எந்த ஒரு வீட்டில் இருக்கும் நபர்கள் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து சண்டைகள் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி என்பது நிச்சயமாகவே இருக்கும். அடுத்ததா, எந்த வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் பூஜை செய்யும் பொழுது மணி யோசை எழுப்பி பூஜை செய்கிறாங்களோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும். அதாவது தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது மணி அடித்து நம்ம சாமி கும்பிட வேணும். தினமும் செய்ய முடியலனாலும் வாரத்தில் 3 அல்லது 4 நாட்களாவது மணி எடுத்து சாமி கும்பிடணும். மணியின் ஓசைக்கு தெய்வத்தை ஈர்க்கும் சக்தி நிறையவே இருக்குதான். அடுத்ததா, நாம் பூஜை செய்யும் போது நமக்கு தெரிந்த ஏதாவது சில மந்திரங்களை நாம் சற்று சத்தமாக உச்சரித்து வழிபடணும். மந்திர ஒளி ஒலிக்கும் இடத்துல தெய்வ சக்தி நிச்சயம் இருக்கும். அதனால தான் பலரது இல்லங்களில் மந்திர ஒளி 24 மணி நேரமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்க செய்வாங்க. அப்படி செய்ய விட்டாலும் குறைஞ்சபட்சம் 10 நிமிஷமாவது மந்திர ஒளி உங்கள் வீட்டில் ஒழிக்க செய்வது தெய்வ சக்தியை ஈர்க்கும். கடைசியாக வீட்டிற்குள்ளே வரும்பொழுது நறுமணம் வீசணுமா? அதற்கு பதிலாக துர்நாற்றம் வீசக்கூடாது. எந்த வீட்டில் துர்நாற்றம் வீசாமல் நறுமணம் மணக்குதோ அந்த வீட்டில் தெய்வத்தின் அருள் என்பது பரிபூரணமாக இருக்கும். அதற்கேற்றாற் போல நாம் தினமும் ஊதுபத்தியோ சாம்பிராணியோ தசாங்கமே இப்போ கோன் போல வருது இல்லையா, அதை பயன்படுத்தி தினமுமே ஏற்றி வைக்கணும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டணும். இது மிகவுமே சிறப்பானது. மற்ற நாட்களில் நல்ல வாசனை மிகுந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ ஊதுபத்தியோ வீட்டு பூஜைகளில் நம்ம பயன்படுத்த வேண்டும். இது எல்லாமே தவறாமல் செஞ்சுக்கிட்டு வரவங்களோட வீட்டில் நிச்சயம் தெய்வ சக்தி அதிகரிக்கும். தெய்வம் அங்கே குடி இருக்கும். தெய்வ சக்தி அதிகரிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் உங்கள் வீட்டை விட்டும் உங்களை விட்டும் போயிட்டுரும். தீய சக்திகள் எல்லாம் விலகிடும். இதனால் நாம் தொட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அது தொடங்கும். பணவரவு அதிகரிக்கும். கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கும். நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இந்த ஒரு சின்ன எளிய வழிமுறைகளை நாமும் பின்பற்றி நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தியை குடிக்கொள்ள வச்சோன்னா நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கவலை என்பதே இருக்காது. நீங்களும் தொடர்ந்து ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும். இது என் மீது சத்தியம். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் தினமுமே ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கோ அல்லது கடவுளுக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ நீ நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் பொருளுக்கும் தினமும் ஒரு முறையேனும் உன்னுடைய 2 கரம் கூப்பி நன்றியை செலுத்திப்பார். உனக்கு உதவிய உள்ளங்கள் நலமும் வளமும் பெற நன்றியுடன் பிரார்த்தனை செய். உனக்கு வார்த்தையாலோ சொல்லாலோ செயலாலோ பலப்படுத்தியவர்களுக்கு நன்றியை செலுத்து. ஏதாவது ஒரு விதத்தில் உன் நன்றி உணர்வை திரும்ப செலுத்திவிடு. நீ திருப்பி செலுத்தாத ஒன்று கடனாக நிற்கும். கடனாளியை கூட இதை கூட மன்னிப்பதில்லையே. எனது தாரக மந்திரம் நன்றி உணர்வுதான். இந்த ஒன்று மட்டும் உன்னை பிடித்து கொண்டால் போதும். அதனின் மாயஜால வித்தையில் நீ மெய் மறந்துதான் ஆடி அசைந்து போவாய். ஆம், உன்னுடைய மெய்க்குள் ஆடும் பொய்யான ஆணவம், அகங்காரம், கோபம், குரோதம், வெறுப்பு, காமம், மதம், இனம், ஜாதி, ஏழை பணக்காரன் என்ற அனைத்தையுமே கொன்று பித்தாக்கி சித்தனாக்கிவிடும். இதை நீ செயல்படுத்திப்பார்.
ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உன்னை நோக்கி வருவதை நீ காண்பாய். இறைவனின் அருளும் பொருளும் உன்னை நோக்கி வரும். உறவுகளெல்லாம் உன்னை நோக்கி குவிந்து கொண்டே இருப்பார்கள். உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி உன் வாழ்க்கையை பல வழிகளில் மேன்மையடையவே எல்லோருக்கும் நீ தினமும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்களிடம் சண்டையே இட்டாலும் அதற்கும் நீ நன்றி என்று சொல்லிப்பார். எல்லாவற்றிற்கும் நன்றி, கடவுளுக்கு நன்றி, இது எல்லாமே நல்லதுக்கே என்று தினமும் சொல்லிக்கொண்டே வா. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் கண்மூடி காணாமல் போனது போல நிச்சயம் காணாமல் போகும். உனக்கு ஏற்பட்ட நிம்மதிக்கு அளவே இருக்காது. சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிப்பாய். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை நீ சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பல மகிமைகள் பிறந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளையும் இறைவன் உனக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த நாளை நீ சந்தோஷமாக நல்லபடியாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? இறைவனுக்கு நன்றி சொல். இந்த நாளை உனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல். உன் வாழ்வில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாரோ எல்லாவற்றிற்குமே நன்றி சொல். அது இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும். துன்பம் வந்தால் உன்னுடைய கர்ம வினையை கரைப்பதற்கே இறைவன் அந்த துன்பத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அந்த இறைவனுக்கு நீ நன்றி சொல். இன்பம் வந்தால் நான் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டேன், இப்போது எனக்கு இறைவன் இன்பத்தை கொடுத்து விட்டார் என்று அந்த இறைவனுக்கு நீ நன்றி சொல். எது நடந்தாலும் எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் இருக்கும். எல்லாம் நன்மைக்கே. அந்த இறைவனுக்கு நன்றி என்ற பழக்கத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கை மிகவுமே சந்தோஷமாக மாறும். நீ விரும்புகின்ற வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகிறது. அந்த சந்தோஷ செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் இப்போது ஓடி வந்திருக்கிறேன். உன்னுடைய விருப்பமானது உடனே நிறைவேறப் போகின்றது. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் இடைவிடாது என்னை ஜபிக்கும் உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அந்த நல்லதை இன்றே நான் செய்யப் போகிறேன். உடனே செய்யப் போகிறேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கவே உன் வீட்டுக்கே நான் வந்துவிட்டேன். இனிமேல் நீ தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றிதான் உனக்கு கிடைக்கும். உன் பிரச்சனை என்ன என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். நீ நினைத்தாலும் என்னுடைய அப்பா எனக்கு எப்போதும் என்னை சுற்றியே இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ இரு. எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் ஒரு சின்ன மாற்றத்தை நான் வைத்திருக்கின்றேன். அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை பல மடங்கு மாற்றப் போகிறது. உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றப் போகிறது. அந்த சின்ன மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் போது உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் ஒரு ஒளி உனக்கு கிடைக்கும். உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்துவிட்டால் உனக்கு மன நிம்மதி தானாக வந்துவிடும். உனது தீவிர பக்தியாலும் நீ கடைபிடித்த விடதத்தாலும் நீ வேண்டியதை கூடிய விரைவில் பெறப்போகின்றாய். சிலருக்கு திருமணத்தில் தடை இருந்தது. சிலருக்கு கடன் சுமையாக இருந்தது. சிலருக்கோ குழந்தை பெற தடையாக இருந்தது. சிலருக்கு நோய் நொடியின்றி நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. சிலருக்கு அவள் உடல் உபாதைகளையே பெரிய தொந்தரவாக இருந்தது. இது போன்று உன் வாழ்வில் இருந்த பல தடைகள் எல்லாவற்றையுமே நான் நீக்கிவிட்டேன். நீ வேண்டியவற்றை நிச்சயம் பெறுவாய். மனதில் கவலையின்றி நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வந்துவிட்டதல்லவா? அப்படி வந்துவிட்ட உனக்கு நல்லதற்கான வாய்ப்புகளை எல்லாம் நான் கொடுக்காமல் எங்கே போவேன்? உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே உன் அப்பா உனக்குள்ளே இருக்கவே உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன். உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த நாள் அமையப் போகின்றது. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியையும் இந்த நாள் வைக்கப் போகிறது. நேற்றே அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் தொடங்கிவிட்டேன். உன்னுடைய கர்ம வினைகளை ஒரு புறம் சரி செய்து கொண்டே நீ செய்யும் கடமைகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் நான் தந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் இனி இன்பம் நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கப் போகிறது. உன் மனக்கோயிலில் என்னை வைத்தாய்.
அங்கு நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் இருள் சூழ விடுவேனா? உன் மனதிற்குள்ளே எப்போதும் என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் உனக்கு அந்த இருளில் நான் எப்படி விளக்கு ஏற்றாமல் இருப்பேன்? அந்த இருளை அகற்றவே நான் உனக்குள்ளே வந்தேன். அந்த இருளையும் நான் அகற்றிவிட்டேன். அந்த புது வெளிச்சம் உன் வாழ்க்கையில் புது வாழ்வை தந்து கொண்டிருக்கிறது. சிறிதாக நீ ஏற்றி வைத்த நம்பிக்கை ஒளி உன் வாழ்வையே பிரகாசமாக்கப் போகிறது. வேலையை செய்து கொண்டிரு. அந்த வேலைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நல்வாய்ப்புகளை எல்லாம், கை நிறைய பணத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுக்கின்றேன். உனக்கு சாதகமாக எந்த வேலைகளை எல்லாம் செய்ய முடிய வேண்டும் என்று என்னை பிரார்த்தித்தாயோ அவை ஒவ்வொன்றும் நடந்து வருகின்றது. உனக்கு சாதகமான சூழ்நிலையில்தான் இப்போது நீ இருக்கின்றாய். உனக்கு பாதுகாப்பு அரணாக நான் இருக்கின்றேன். என்னை மீறி உனக்கு எந்த ஆபத்துமே வராத அளவுக்கு உன்னை சுற்றி நான் பாதுகாத்து கொண்டே இருக்கின்றேன். நீ நலமுடன் பல வருடங்கள் மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். என் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாகவே கிடைத்துவிட்டது என் தங்கமே. அதில் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கப் போகிறது. உன்னை விட்டு போன உறவு உன்னை தேடி வரப்போகிறது. நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் சின்ன ஒரு எண்ணம் தோன்றியதல்லவா? அந்த எண்ணத்தை நான் கவனித்தேன். அந்த பொருளாதாரத்தை மீண்டும் மீட்டு வந்து உன்னிடமே நான் கொடுக்கப் போகின்றேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும். அவசரப்படாதே. அவசரப்பட்டு எல்லாவற்றையுமே நீ தொலைத்தும் விடாதே. கொஞ்சம் நீ பொறுமையாக இரு. நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில் நீ பெரும்பாலும் நிறையவே இழந்திருக்கின்றாய். சரிதானே? அதுபோல இந்த முறையும் நீ அவசரப்பட்டு விடாதே. பொறுமையாக இரு. எவற்றையெல்லாம் நீ இழந்தாயோ, எவற்றையெல்லாம் நீ தொலைத்தாயோ அவற்றையெல்லாம் மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்க்கின்றேன். நம்பிக்கையோடு இன்னும் சிறிது நாட்கள் மட்டும் பொறுத்து கொண்டிரு. சிறு நாட்கள் மட்டுமே உன்னுடைய பொருளாதாரம் மீட்டு உன் கையில் வந்து கொடுப்பேன் நான். உனக்கு தேவையான பணத்தை மீண்டும் பெறுவாய். இழந்த பொருளாதார சிக்கல் எல்லாம் உன்னை விட்டு போக போகிறது. உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகின்றது. உன்னுடைய வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நல்ல நிலைமைகள் வற்றையெல்லாம் நான் வைத்திருக்கின்றேன். இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் காணத்தான் போகின்றாய். பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன. இப்போது இருக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது உனக்கு வந்த துன்பமாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், மன குழப்பமாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு நாள் முடிவு என்ற கோட்டை தொட்டுதானே ஆக வேண்டும். அந்த முடிவு என்ற கோட்டில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் என்ற புள்ளியை நான் வைத்திருக்கின்றேன். அந்த கோட்டை நீ எளிதாக தொட்டுவிடு. பிறகு உன் வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். உன்னுடைய பொறுப்பு ஆனது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறதல்லவா? அந்த சுமையை எப்படி நான் தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்கு அதிகமாகவே இருக்கிறது. அந்த சுமையை பற்றி ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? அந்த சுமையை சுமப்பதற்காகத்தானே உன் பின்னால் உன் கூடவே நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் தலை மீது உள்ள சுமையை இறக்கி என் தலையில் வைத்துவிடு. அந்த சுமையை நான் சுமக்கின்றேன். இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா? அதுபோல உன் வாழ்வில் உனக்கான பொறுப்பும் கூடிக்கொண்டே போகும். அந்த பொறுப்புக்கு தேவையான சக்தி எவ்வளவோ அத்தனை சக்தியும் நான் உனக்கு தருகிறேன். சக்தி தேவை என்பதை உணர்ந்து நீ என்னிடம் கேட்டாலும் இல்லை, கேட்காவிட்டாலும் இல்லை, நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன். அதை நீ திறம்பட சமாளிக்க எவற்றையெல்லாம் உனக்கு தந்தால் உனக்கு நன்றாக இருக்குமோ அதை நான் அல்லவா தரப்போகின்றேன். நீ எதை திறம்பட சமாளிக்கத்தான் போகிறாய், எதையும் வெற்றி காணத்தான் போகிறாய். உற்சாகமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை மீறி எதுவும் நடக்காது. யாரும் என்னை மீறி எதுவும் உனக்கு செய்யவும் முடியாது. நான் உனக்கு எப்போதுமே துணை இருப்பேன். வாழ்வில் சில விஷயங்கள் உனக்கு கைமீறி போய்விட்டதாக கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்ற. அதிலிருந்து என்னால் மீள முடியாத அப்பா, என்னுடைய தலைவிதி அவ்வளவுதானா என அச்சப்படுகின்றாய்.
உன் அப்பா உனக்காக இருக்கின்றேன். ஏன் அச்சம்? எதற்காக அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை நான் தலை நிமிர செய்ய போகின்றேன். உன் அப்பா நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய்? உன்னுடைய படிப்பு, அறிவு, திறமைக்கு உனக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நான் தருவேன். கர்ம வினையை கண்டு பயப்படாதே. உன் வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தீர்த்து நீ வெற்றியும் பெறப்போகிறாய். அது என்னை வழிபடுவதால் உனக்கு சாத்தியமாக போகிறது என்று நம்பு. உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நான் இருக்கின்றேன், பயப்படாதே. எல்லாவற்றையும் சமாளித்து நீ மேலே எழுந்து வந்தால் உன்னை கை தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் பாதுகாத்து கரை சேர்க்கும் பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. பயப்படாமல் இருந்தால் உன் வாழ்வில் நல்லதுகள் இனி நன்றாகவே நடக்கும். உன்னுடைய பொருளாதாரத்தை நான் மீட்டு வந்து உன்னிடமே சேர்ப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள், கடனுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியையும் நான் வைத்து விட்டேன். நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கும்போது உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது. புது வெளிச்சத்தில் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது. புது விடியல் போன்று புதிதாக இப்போதுதான் உன் வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவே ஆரம்பிக்கப் போகின்றாய். உன் மனக்கோவிலில் என்னை வைத்திருக்கும் உனக்கு சிறிதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நான் தோசி என தட்டி தூர எறிந்து விடுகிறேன். நம்பிக்கையோடு என்னிடம் சொல்லிவிட்டு எல்லா செயலையுமே நீ செய்து வா. உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை நீட்டு நான் உனக்கு ஒளி தருகிறேன். சந்தோஷமாக இரு. இன்பத்தின் நல்ல தொடக்கம் இன்று முதலே உனக்கு ஆரம்பம். அன்பு குழந்தையே, நீ எனக்காக காத்திருந்தாய். என் வாழ்வில் நல்லது நடக்க செய்ய மாட்டாரா என்னுடைய அப்பா என்று நீ காத்திருந்தாய் அல்லவா? உனக்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். உனக்கான மகிழ்ச்சியான காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டன. உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் அனைத்துமே உன்னை வந்து சேரப்போகின்றது. இதுவரை உனக்கு இருந்த தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் அகற்றப்பட்டு விட்டன. எல்லாமே முற்றிலுமே விலகிவிட்டன. மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மேன்மையடையப் போகிறது. உன்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி அவர்கள் நடக்கப் போகிறார்கள். நீதான் எல்லாமே என்று உன்னை தேடி நிறைய நபர்கள் வருவார்கள். உனக்கு எதிராக இப்போது யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்ததால், இத்தனை காலங்கள் எனக்காக நீ பொறுமை காத்ததால் உனக்கான நல்ல மாற்றங்களை நீ காணப்போகின்றாய். உன்னுடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் நிதானமான என்னுடைய ஆசைக்காக நான் உனக்கு ஒரு அன்பு பரிசை தரப்போகின்றேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். உனக்கான பாதையை உருவாக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன் அப்பனாகிய நான் எல்லாவற்றையுமே இனிதாக செய்து தரப்போகிறேன். இனி எந்த ஒரு விஷயமும் நினைத்து நீ கவலை கொள்ளவே வேண்டாம். ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை. உனக்கான நேரம் இதோ இந்த நொடியை வந்துவிட்டது. என்னை முழுமையாக நம்பினாய். உனக்கான வெற்றி காலம் நான் உனக்கு தராமல் எங்கே செல்வேன்? உனக்கான காலத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அது வெற்றி காலமாக உன் கையில் வந்து சேரப்போகிறது. தற்போதைய நிலையை கண்டு நீ கவலைப்படக்கூடாது. உன்னுடைய சோதனை காலம் எல்லாமே முடிந்து விட்டது. உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே கழிந்து விட்டது. உன் தீராத கடன் பிரச்சனை எல்லாம் தீரப்போகிறது. இன்னும் சில மாதங்களிலேயே நீ விரும்பியபடி நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன். மகிழ்ச்சி கொள். நீ என்னுடைய குழந்தை. நீ எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். இப்போது உள்ள உன்னுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உனக்கு பணம் இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொருடமும் சென்று மன்றாடி கேட்டு கொண்டிருக்கிறாய். என் கடன் பிரச்சனையை தீர்க்க யாரும் இல்லையே என்று உன்னுடைய மனக்குமுறல் எனக்கு கேட்டுவிட்டது. கவலையே படாதே. உன் கடன் பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு. சில மாதங்களில் உன் கடன் அடைவதற்கான எல்லா தொகையையும் நானே உனக்கு தருகிறேன். உன் கடன் பிரச்சனை முழுவதையுமே நானே தீர்த்து வைக்கிறேன். இது சத்தியம். நிச்சயம் நடக்கும். உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் வேண்டும் என்று காத்திருந்தாய் அல்லவா? நல்ல மகிழ்ச்சியான செய்தியை என் அப்பா எனக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்த்தாய் அல்லவா? உனக்கு கடன் பிரச்சனை இல்லை என்றாலே உனக்கு நிம்மதிதானே? உன் கடன் அடைவதற்கான தேவையான பணத்தை இன்னும் சில மாதங்களில் நான் உனக்கு தருவேன். பெற்றுக்கொள்.